ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு விண்டோ ஸ்க்ரீன் லைஃப். என்னோட சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெங்களூர் சீரீஸ் பார்ட் 1 தான். ஸோ பெங்களூருக்கு அன்பிளான்டாக கிளம்பிட்டோம். திடீர்னு வந்துட்டு போகிற பிளானே கிடையாது. யூஸ்வலாக நான் என்னோடய வீட் சைட் எப்படின்னு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணால் அது எந்த ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு சின்ன ட்ரிப்னாலும் நடக்காது. இது வந்து அன்பிளான்டாக நடந்தது. ஸோ திடீர்னு கிளம்பிட்டோம் தம்பியை கூட்டிட்டு. தம்பியோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ரிப்பு, அதோட இது வந்து அவருக்கு 3rd ஸ்டேட் விசிட்டு. நான் கூட ரொம்ப பயந்தேன், அவர் எப்படி இருப்பார். யூஸ்வலாக நம்ம கார்லேயே எவ்வளோ தூரம்னாலும் கூட்டிகிட்டு போனதுனால ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாரோ, இருக்க மாட்டோங்கிற மாதிரி நிறைய தயக்கம் இருந்தது. தயக்கத்தோடவே அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி ட்ரெயினும் வந்து கிளம்பிட்டோம். ட்ரெயினுக்கும் ரீச் ஆகிட்டோம். யூஸ்வலாக சீட்டு பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருந்தாங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கிடச்சிருந்தது எங்களுக்கு. திடீர்னு சடனாக புக் பண்ணதுனால கிளம்புற அன்றைக்கி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெயின் ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தம்பிக்கு வந்து ஃபுட்டு நான் வீட்டிலேருந்தே அப்போ எடுத்துகிட்டு லஞ்சு கிளம்பிட்டேன். ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 12:50 அந்த மாதிரி இருந்தது. வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிஃப்ரென்ஸில் தான் கிளம்புனோம். கிளம்பி போனதும் ஃபுட்டு கொடுத்ததும் சாருக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. யூஸ்வலாக இவர் எப்படின்னா எல்லா குழந்தைங்களும் அப்படியே விளையாடுங்க தூங்கிடுங்க. பட் இவர் வந்துட்டு கொஞ்சம் பேம்பரிங் கிட்ட. நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து இவரை பேம்பராக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு தான் அவர் வந்து சீக்கிரம் தூங்குவார். ஸோ அப்படியே அவரை தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவர் தூங்குறதுனால நம்ம சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து நின்றுட்டுருந்தேன். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. மீன்வயல் வந்து தம்பியும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கே எந்திரிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டுருக்காருன்ட்டு. ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு இன்னும் ரஷ்ஷாக தெரியல. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. சீட்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கனால பேபிக்கு வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னோம், பேபி இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்டோ சீட்டும் கிடையாது இல்லைங்களா, அதனால் சென்டர்லேயே என்னால் வச்சு மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போக போக அவங்களே வந்துச்சு, சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விண்டோ சீட் கிடச்சிருச்சு. பேசிக்கலி இந்த விண்டோ சீட் இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா என்னால் அவரை மேனேஜ் பண்ணவே முடிஞ்சுது ஓரளவுக்கு. பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹில்ஸ் மாதிரி மலை மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து சுட சுட வந்துட்டு இருந்தது. அவருக்கு வந்து வடை கொடுத்தோம். வடை அவ்வளோவா சாப்பிட மாட்டார், சும்மா குறிப்பார் அவ்வளோதான். அன்ஹெல்தி தான், பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை இல்லைங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் ஆம்லேட். நானும் அம்மா தம்பி 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ ப்ரெட் ஆம்லேட் வாங்கினேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 50 கிட்ட இருந்தது. அண்ட் இது வந்து எனக்கு ஓகேவாக தெரிஞ்சுது, அதாவது ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. மீன்வெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கூட பட்டர் இந்த கெச்சப் அது 2ம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போகாதனால சரி இதை வாங்கி எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சிட்டோம். அண்ட் கொஞ்சம் ரீச் ஆக பார்த்திங்கன்னா